விஜய் இப்ப அரசியலுக்கு வந்து 1 வருஷம் ஆச்சா? 1 வருஷத்துக்கு மேல ஆச்சு. ஏறக்குறைய 1 வருஷம் ஆச்சு. ஆண்டு விழா கொண்டாடுறோம். ரைட். ஏறக்குறைய 1 வருஷம் ஆச்சு. 1 வருஷத்துல அவரோட பொலிட்டிக்கல் ஆக்ஷன்ஸ்னா எவ்வளவு சொல்லுவோம் நம்ம? அவரோட அரசியல் செயல்பாடுன்னு பார்த்தோம்னா எவ்வளவு இருக்கும்? ஃபர்ஸ்ட் ஒரு மாநாடு போடுறாரு. கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறமே ரொம்ப லோக்கியா தான் போறாங்க. அதுக்கப்புறம் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, என்னன்னே நமக்கு தெரியல, கொள்கை என்னன்னு தெரியல, சித்தாந்தம் என்னன்னு தெரியல அப்படின்லாம் சொல்லும்போது அப்புறம் மாநாடு ஒன்று போடுறாரு. மாநாட்டில் கொள்கைகள் எல்லாம் அவரு கிளாரிஃபை பண்றாரு. அதுலேயும் நிறைய முரண்கள்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் திரும்பவும் லோக்கியில போறாரு. அதுக்கப்புறம் இந்த புத்தக வெளியீட்டு விழா வருது. அதுல ஆக்சுவலா ஆதவர்ஜுனா ஸ்கோர் பண்ணிடுறாரு. ஸோ விஜய் பார்த்தோம்னா அதுல பெருசா மைலேஜ் எடுக்க முடியல. அதுக்கப்புறம் பரந்தூர் விமான நிலையம் போறாரு. ஸோ பார்த்தா பெருசா ஒரு பொலிட்டிக்கல் ஆக்ஷன்ல ஈடுபடல. 1 வருஷ டைம்ல நீங்க வந்து இவ்வளவுதான் பண்றீங்கன்னா ரொம்ப கம்மி. இதை ஏன் நான் சொல்றேன்னா, இப்ப நீங்க அரசியலுக்கு ஏன் வந்தீங்க முதல்ல? தமிழ்நாட்டில் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இங்க இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள்லாம் கரப்டா இருக்காங்க. ஒரு மாற்று அரசியல் நம்ம கொடுக்கணும். அதுக்கான வரீங்க. அப்ப தமிழ்நாட்டில் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அப்படி தமிழ்நாட்டில் நிறைய பிரச்சனைகள் இருக்கும்போது நீங்க ஆக்டிவா இருக்கணும்ல. அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் எல்லா பிரச்சனைகளும் கையில் எடுத்து ஒவ்வொரு பிரச்சனைக்கும் என்ன மாதிரியான தீர்வு கொடுக்கலாம், நம்ம கட்சிக்காரங்களை எப்படி மொபைலைஸ் பண்ணலாம், இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க பண்ணிருக்கணும்ல. ஒரு படம் ஒன்று பெண்டிங்ல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் இருக்க பிரச்சனைகள் முக்கியமா, படம் முக்கியமா அப்படின்னு பார்க்க வேண்டியது இருக்கு. அப்ப இதுலயே கிளியரா தெரியுது. ஸோ விஜய் வந்து எதை ஃபோக்கஸ் கொடுக்குறாரு, எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாருன்றதை நம்ம இதுலயே பார்க்க முடியல.